ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமைக்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் நொறுங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் நொறுங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை ஆமென் என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. போகும்போதும் காக்கின்றார், திரும்பும்போதும் காக்கின்றார். போகும்போதும் காக்கின்றார், திரும்பும்போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். ஆமென். எப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா ஆமென் உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து ஒரு சில நேரங்களை நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா அவர் தேடும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. நீ அவரை தேடுவாய், ஆனால் அவரை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன், எங்கள் கால்கள் தள்ளாட விட மாட்டீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை காக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. 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 உம்மை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாத ஒரு தெய்வம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. காலமெல்லாம் நீர் காத்துக்கொள்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. போகும்போதும் காக்கிறவர், வரும்போதும் காக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே காக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவரை கைவிட மாட்டீர் ஐயா. நீர் கைவிட மாட்டீர், நீ கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல அப்பா எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்துகிற ஒரு தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், அந்த தேவனை நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு போதும் ஐயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசுவே. இயேசுவே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்கள் வாழ்க்கைக்கு தீபமாக வெளிச்சமாக ஒளியாக வருகிறவரே. ஹல்லேலூயா. நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மவா ஜிக்குதே. நீர் மாத்திரம் எந்த நாமனிசருமை ஆராதிக்கிறே. மான்கள் நீரோடை வா
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உண்மையே நாங்கள் விரும்புகிறோம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கைக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. தீபமாக ஒளியாக வருகிற தெய்வம் நீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீர் எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே காக்கிற தேவன். நீர் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குவதும் இல்லை அப்பா. அந்த அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தர்மையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட தேவன் நீர் இடைப்படுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எட்டாம் அதிகாரம் அந்த 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் வேறொரு செய்தியை ஆயத்தப்படுத்தியிருந்தேன்.
நேற்று ராத்திரி தான் அந்த செய்தியை ரெடி பண்ணேன். முன்னால் லேசாக டச் பண்ணியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் உட்காந்து தம்பி ஆராதனையில் இந்த வசனத்தை சொன்னான். கற்றுங்க ஆண்டு உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணுற ராத்திரி ஜெபம் ஆண்டவரை செய்தி நான் பேசவே கூடாது, கொடுக்குற ஆலோசனை நான் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தையின்படி நீ சொல்கிறபடி தான் அதை செய்யணும். நீர் தான் மகிமைப்படணும். அப்போ இன்றைக்கி உட்கார்ந்துருக்கும்போது அவன் அந்த வசனத்தை தம்பி சொன்னான். கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு சரி கத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஏதோ பிரசங்கத்தை ரெடி பண்ணுறோம் பேசுகிறோம், அப்படி அல்ல. தேவன் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்யணும்? வேலை செய்யணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. வசனம் நமக்கு முக்கியம். நான் கடந்த நாட்கள் கூட சொன்னேன், நீங்கள் ஸ்டேட்டஸ் போடும்போது வசனத்தை போடுங்க. நிறைய எனக்கு ரொம்ப நிறைய பேர் ஸ்டேட்டஸை பார்ப்பேன். வசனம் போடுறவங்க நிறைய ஊழியக்காரங்க போடுவாங்க, பார்த்துக்கிட்டே பார்த்து எனக்கு ரொம்ப அன்னைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், உற்சாகப்படுத்தும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வசனங்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அதனால் நிறைய பேர் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை நீங்கள் போடுங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கு அது பலனாக இருக்கும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படணும். சரி, ஆகவே இந்த வசனத்தில் 1 நாளாகமும் இந்த 28:9 தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அது எதுக்கு அப்படின்னா, கீழே வாசிப்போம், அந்த 10 வாசிப்போமே, 10 வசனத்தை. இப்போதும் எச்சரிக்கையாக இரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்போது சாலமோனுக்கு தாவீது சொல்கிற ஆலோசனை எப்படின்னா, ஒரு ஆலயத்தை பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆதலால் என்று சொல்லி அந்த சாலமோனுக்கு தாவீது அறிவுரை சொல்கிறான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஏன்னா தாவீது விரும்புவான், நான் ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லுவான். நீ கட்ட வேண்டாம், உன் மகன் தான் கட்டணும். ஏன்னா உன் கையில் நிறைய இரத்தக்கரை என்ன செஞ்சிருக்கு, படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஊழியங்கள்லையும் சபைகள்லையும் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. தகப்பனாருடைய ஊழியத்துக்கு பிறகு பிள்ளைகள் பொறுப்பெடுக்கும் பொழுது அது அதிகமாக வளர்ந்துருது. மகிமை. அல்லேலூயா. ஆனால் ஃபவுண்டேஷன் போடுவது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அந்த பிள்ளைகள் சொல்லும்போது, எங்கள் அப்பா இருக்கும்போது இவ்வளோ, இப்போ நாங்கள் எப்படி நடத்துகிறோம். அப்போது அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நாம் கஷ்டப்படுகிறோம். நம்ம குடும்ப காரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறோம். அந்த ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை மேலே கொண்டு வரோம். ஆனால் பிள்ளைகளால் நமக்கு ஒரு பெரிய மகிமை, ஒரு ஆசீர்வாதம். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போது இந்த தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை உன்னை கொண்டு கட்ட தீர்மானிக்கிறார். ஆகவே உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த 9 வாசிக்கும் பொழுது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும் அப்படிங்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு ஸ்தலத்தை கட்டுவதற்கு, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு, கர்த்தர் உங்களை பிரோஜனப்படுத்துவதற்கு முதல்ல நாம் என்ன செய்யணும்? நீ தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை என்ன செய்யணும்? நீ அறியணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதாவது ஏற்கனவே நான் சவுல் காரில் சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவனை அறிகிற அறிவு, ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளணும். அதாவது எப்படி அறிந்து கொள்ளுது அப்படின்னா, நம்மளை அழைத்த தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர், நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறார், அவர் என்ன செய்ய நினைக்கிறார், என்ன செய்ய போகிறார், அவருடைய காரியம் என்ன அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? அவரை நாம் அறிந்து கொள்ளணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இப்போ சொன்னாங்கல்ல, நம்ம பிள்ளைகள்கிட்டயோ நம்ம
கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ அதாவது அவங்க பேச்சை வச்சு அறிந்து அடுத்த பேசுவோம் இல்லையா. அறியாமல் பேசினோம்னா சண்டை வந்துடும். அப்போ இவர் இதுக்கு தான் பேச வராரு, இவர் இதுக்கு தான் கேட்க வராரு, இதைத்தான் இவர் சொல்ல வரார், அப்போ இவங்க இதைத்தான் சொல்ல வராங்க. அப்போ நாம் அதை அறிந்து அதுக்கு ஏற்றபடி நடந்தோம்னா குடும்பத்தில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவராய் தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன, அவர் நம்ம மூலமாய் செய்கிற காரியம், அவர் மகிமைப்படுகிற காரியம், அவர் செய்ய போகிற திட்டங்கள் சித்தங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டோமானால் அது நமக்கு நலமாக இருக்கும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாசிப்போம் 2 பேதுருல அந்த 1 வசனத்தையும் அந்த 2 வசனத்தையும் வாசிப்போமா. 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திடுமன்றே. அப்போ தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யும், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகும். கத்மயம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேட்டோம். யாராவது சொல்ல முடியுமா? ஆமாம், திண்டுக்கல் பாஸ்ட்டு சாயந்தர கூட்டத்தில் பேசுனாங்க இல்லையா. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த எபனேசர் அவங்க சாயந்தர மீட்டிங்கில் இதைத்தான் பேசினாங்க. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவனை அறிகிற அறிவு, தேவனையும் அவருடைய குமாரனாய கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது கிருபையும் சமாதானம் பெருகும். 2வது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த 3 வசனத்தில், அந்த அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும். ஜீவன் உலக ரீதியான மாம்சத்துக்கு ஏதுவான உலக ரீதியான ஆசீர்வாதம், தேவ பக்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில் கிருபையும் சமாதானம் பெருகும். அதாவது மாம்சத்துக்கு ஏதுவான உலகத்துக்கு ஏதுவான உலக ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ளுவது மிகவும் முக்கியமானது. அது வெறுமையான காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அது சமாதானத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை பெருக பண்ணும். சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. உலகத்துக்குண்டான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய பரலோகத்துக்குண்டான ஆசீர்வாதங்களையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொன்று வாசிப்போம், அந்த பிலிப்பியரில் வாசிப்போம், சீக்கிரம் வாசிப்போம். பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே, பிலிப்பியர் 3 அதிகாரம், பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ள. அப்போ கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு அது எனக்கு மேன்மையை கொண்டு வருது. எல்லாம் சொல்லுமா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்தோமா. அப்போ கிறிஸ்துவை அறிகிறதுனால தேவனையும் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதனால என் வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகுது. உலகத்துக்குண்டான ஆசீர்வாதங்களும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அது தருகிறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கைக்கு அது மேன்மையாக இருக்கும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அது எனக்கு மேன்மையை கொண்டு வரும், அது எனக்கு உயர்வை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொள்வதனால அது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வருது. நம்ம மனுஷரை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சிறப்பு, நம்ம அதெல்லாம் அறிந்து கொள்ள அவசியமே கிடையாது இல்லையா. அறிந்து தப்பு கிடையாது. அவங்க அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல் நாம் அவங்கள்ட்ட பேசலாம்.
மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சில நேரங்களில் திடீர்னு டென்ஷனாக பேசிடுவாங்க, சில திடீர்னு சில அன்பாக பேசுவாங்க, சில ஆளுகளை புரிஞ்சிக்கவே முடியாது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதனால அது நமக்கு மேன்மையை கொண்டு வருது, அது நமக்கு உயர்வை கொண்டு வருது. ஆகவே தான் தாவீது சாலமோனுக்கு சொல்லும் பொழுது, நீ முதல்ல உன் பிதாக்களின் தேவனை நீ அறிந்து கொள், நீ அவரை அறியணும். நீ அவரை அறிய வேண்டிய விதமாய் அறியும் பொழுது உன் வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகும், இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து அந்த அறிவு உன்னை உயர்த்தும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி அந்த அதில் இன்னொரு வசனம் உண்டு. அந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 14 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை இல்லையா, ஒரு மனம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை சென்ட் அடித்தாலும், ஆமாம், எத்தனை ஸ்ப்ரே அடித்தாலும், ஆமாம், அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய அந்த ரட்சிப்பின் வாசனை, அந்த தெய்வத்தினுடைய மனம் நம்ம வாழ்க்கையில் வீசணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக சென்ட் அடிக்கிறது தப்புன்னு சொல்லலை, நானே அடிக்கிறேன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது வாசனை போகிற அதெல்லாம் ஸ்தோத்திரம், நமக்கு உடன்பாடு கிடையாது, அது அவங்கவுங்க இஷ்டம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சில நேரங்களில் வேர்வைக்காக நான் அதுக்கு தான் அடித்து பழகினேன், அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாது இல்லையா. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் இது உலக ரீதியாக அடுத்தவன் பேசணும் வைக்கணும். ஆனால் அந்த உலகத்தில் மேன்மையான வாசனை என்ன அப்படின்னா அவரை அறிகிற அறிவு. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது வாசனையை வெளிப்படுத்தும். தெய்வத்தினுடைய வாசனை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். இதைத்தான் தாவீது சாலமோன் தன் குமாரனுக்கு சொன்னான். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும், நீ ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர் தம்பி பாப்பான்னு சொல்லணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து. அவன் முதிர் வயதானாலோ அதை என்ன செய்வான், விடாமல் இருப்பான். நம்ம இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கமோ நம்ம பிள்ளை கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒருத்தங்களை குறித்து நம்ம கசப்பானதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த கசப்பு தான் தெரியும். அவங்கள கண்டாலே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. நாம் பிள்ளைகளுக்கு என்ன சின்ன வயசில் சொல்லி அது சண்டை கிளாஸ் அதில் பயன்படுத்துகிறோம் இல்லையா. பிபிஎஸ்க்கெலாம் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்குறோமோ இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கும். பேப்பரில் டிவியில் பார்க்குறோம், என்ன சின்ன வயசில் தகப்பனாரை கொன்னதனால பழி வாங்குறான், 20 வயசு 22 வயசில் பல வருஷங்கள் கழித்து. அப்போ அந்த எண்ணமெல்லாம் தாய் சொல்கிறது, குடும்பம் சொல்கிறது, நீ விடாது, வளரும்போதே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நல்ல விஷயங்களை சொன்னோம்னா அந்த பிள்ளை நல்ல விஷயங்களே யோசிக்கும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நீ நடத்தினா அந்த பிள்ளை முதிர் வயதான் தாத்தாவாகும் போதும் நீங்கள் சொன்னதை மறக்காமல் வச்சுருக்கோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் ஊரில் 2 தாத்தாவுக்கு சண்டை. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா சொத்து பிரச்சனை, பெரிய சண்டை. அந்த கொதிச்ச பயணி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தெரியாது, அதை ஊற்றிட்டாங்க. எங்கள் தாத்தா மேலெல்லாம் வெந்துட்டு. அப்புறம் அந்த ஈட்டின்னு சொல்லுவோம், அந்த காலத்தில் ஈட்டி எங்கள் வீட்டிலலாம் உண்டு. கிராமங்களில் அது நிறையா எல்லா வீட்லையும் வச்சுருப்பாங்க. அதை எரிஞ்சதில் எங்கள் அப்பா என்ன விட்டுட்டான், பெரிய சண்டை முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க பிள்ளைகளும் நாங்களும் சேர்ந்து விளையாடுவோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு நாளாவது எங்கள் வீட்லேயோ அவங்க வீட்லேயோ அந்த பையன் கூட சேராதுன்னு சொன்னதே கிடையாது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இது பல வருஷங்கள் கழித்து அவங்க வீட்டில் ஒரு திருமணம். நான் இல்லைன்னா அவங்க வெளியே போக மாட்டாங்க. அவர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தார். எனக்கு மாமா வேணும், 2 வயசுக்கு மூத்தவங்க, என்ன தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அவங்க மேரேஜ் ஆகும்போது நான் அவங்க வீட்டில் தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி தர மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கேட்பேன், ஏன் பட்டி தர மாட்டேங்கிறீங்கன்னா, நாங்கள் அந்த மண்ணெலி போட்டோம், ஒருத்தர் சாபம் போட்டோம், அதனால் நீ சாப்பிடக்கூடாது, கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ நாங்களாம் முடிவு பண்ணோம், உங்கள் கல்யாணத்துக்கு நான் சாப்பிடணுமாம்மா. என்ன செய்யலாம், 2 பேர்கிட்ட வீட்டில் பேசி 2 குடும்பத்தும் சேர்ந்தது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி வெத்தலை மக்களை அவங்க கையெல்லாம் பிடிச்சி நம்ம ஒன்றும் நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் கழிச்சு நான் சின்ன வயசில் சண்டை நடந்துச்சு. அது மயம் உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு வீட்டில் சாப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் கலந்துக்கணும் எல்லோரும் இல்லையா. ஏன்னா சின்ன பையனுக்கு எனக்கு விவரம் தெரியாது. அங்கே போய் தண்ணி கொடுக்கன்னு ஆசைப்படுவேன். அவங்களோட நான் இருப்பேன். அவங்க எங்கள் வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க கொடுக்க. ஆனால் ஒரு நாளாவது எங்கள் 2 பேர்த்துக்கும் 2 குடும்பத்துக்கும் கசப்பானதை சொல்லி கொடுத்ததே கிடையாது. அது மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, அது சொல்லுவையா. நாங்கள் அப்படியே வளர்ந்தோம். உண்மையிலே இன்றைக்கி நாம் பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லுகிறோமோ அந்த பிள்ளை அதை கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது வயசான பிறகு அந்த பிள்ளை பழி வாங்கும், வேதனைப்படும். இல்லை வேதனைப்படும் இல்லையா. ஒரு பிள்ளைலாம் செஞ்சாங்களே. நான் சில விஷயங்களை பேசும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவோம், தம்பி இருக்கும்போது பேசாதீங்க, பிள்ளைகள் இருக்கும்போது அதை பேசாதீங்க, அது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நாங்களே கற்றுக்கிட்டோம். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போது தாவீது சாலமோன் பிள்ளைக்கு சொல்கிறான், நீ முதல்ல தெய்வத்தை அறிந்து கொள். நீ தெய்வத்தை அறிந்து கொண்டால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த அது சரியாக இருக்கும். உன்னை கொண்டு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறார். அதனால் நீ என்ன செய்யணும் சாலமோனே, நீ பிதாக்களின் தேவனை அறிய வேண்டிய விதமாக நீ அறிவிஞ்சினா உன் வாழ்க்கையில் சமாதானமும் கிருபையும் பெருகும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது அதே பகுதி தான். 1 நாளாகமோ 28:9 மறுபடியும் வாசிப்போம். போதும். 2வது, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்கணும் அப்படின்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுது. ஆராதனை, இன்னொரு இடத்துல ஆராதனை, சேவிக்கணும், அவரை சேவிக்கிறது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ இந்த இடத்துல அதாவது ராஜாக்களுடைய காலங்கள்லாம் பார்க்கும்பொழுது 2 நாளாகமத்தில் பார்க்கும்போது ராஜாக்களில் பார்க்கும் பொழுது அதாவது சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாங்க இல்லையா. ஆமாம், சில இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கட்டும், யூதா ராஜாவாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாங்க. அந்த துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ராஜாவை என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு விக்கிரதோப்புகள் என்ன செய்வாங்க, உண்டு பண்ணுவாங்க. அடுத்த ராஜா வரும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு அந்த விக்கிரத்தெல்லாம் அகற்றுவாங்க. தேசத்தில் நல்ல ஒரு காரியத்தை செய்வாங்க தேவனுக்கு மையமையாக. இது ராஜாக்களுடைய நாட்களில் இருந்ததுனால இந்த தாவீது இந்த சாலமோனுக்கு சொல்கிற காரியம் என்ன, உன் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை சேவிக்கணும், அவரை பின்பற்றணும், அவரை ஆராதிக்கணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு உன் ஜீவியத்தை கட்டணும்னு நினைக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நீ தேவனை அறிய வேண்டிய விதமாய் நீங்கள் அறிந்து கொள்ளணும். 2வது, முழு இருதயத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதித்து அவரையே பின்பற்றணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லூக்காவில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் அந்த 61 வாசிப்போம். 61, 62. லூக்கா ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம். எல்லாக்கு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டிலே இருக்கிற இடத்துல அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அதற்கு இயேசு, கலப்பின் மேலே கை வைக்கிறவன் பின்னிட்டு பார்க்கிற எவனும். அப்போது நீங்கள் அதாவது கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செய்ய பின்பற்றவே அதை பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது, திரும்பக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது பின்னிட்டு திரும்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கடந்த நாட்களிலே அந்த ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் கேட்டேன். எனக்கு அந்த ஆன்மீக அன்னைக்கு போன 29ஆம் தேதி அந்த பின்னிட்டு அந்த பார்க்கக்கூடிய நேரம் எப்படி வரும் அப்படின்னு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு பைபிள் டீச்சர். அதாவது கர்த்தர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நாம் இழக்கும் பொழுது இல்லையா, கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையை நாம் இழக்கும் பொழுது நம்ம திரும்பிடுவோம், அவரை விட்டு விலகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 2வது, அங்கீகாரத்தை தேடி போகக்கூடாதுன்னு சொன்னார். அங்கீகாரம்
அங்கீகாரத்தை நினச்சி எனக்கு ஒரு இதில் ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நம்ம அங்கீகாரம் அதை தேடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா உடனே நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு வருத்தம் வரும், கர்த்தர் என்னை பயன்படுத்தலை அப்படின்னு. ரெண்டாவது, ஓய்வு என்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, அதாவது போதும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, போதும் அப்படி இருக்கக்கூடாது. அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருடைய காரியத்தை நம்ம என்ன செய்யணுமா, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். அப்போது ஆண்டவர் உண்மையிலே அதை எனக்கு ஒரு பெரிய காரியம். ரெண்டாவது, பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது. பலனை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் பின்னிட்டு பார்க்கக்கூடிய காரியம். அப்போ பலன் கிடைக்கல அப்படின்னா சோர்ந்துருவோம் இல்லையா. இப்போ நான் நினச்சிருக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ காரியத்தை செய்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஆனால் அதுக்குண்டான ஒரு பலன் இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு ஆரம்ப நாட்களில், கடந்த நாட்கள் வரைக்கும் எனக்கு அந்த இது இருந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு விடை கிடைச்சது. எனக்கு 62 வயசில் தான் விடை கிடைச்சிருக்கு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. அது எனக்கு ஆன்மீகம் அன்னைக்கு தான். 62 வயசில் ஆன்மீகங்கிறது பெரிய கஷ்டம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. எல்லாரும் பிள்ளைகளுக்கு ஆன்மீகனுக்கு தாய் தப்பங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய ஆன்மீகனுக்கு என் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு போனேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் போன் முன்னா சொன்னார், பாஸ்டர் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். கொஞ்சம் வெக்கமாகவும் இருந்தது. வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, எந்த வயசாக என்ன இல்லையா, கர்த்தர் கொடுக்கிறத வாங்கிக்க வேண்டியதான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. சரி, நமக்கு தகுதி 62 வயசுல வந்திருக்கு இல்லையா. அப்போது இந்த காரியம் ஏன் அப்படின்னா, இன்னும் என்னை நான் தகுதிப்படுத்துகிறேன். அவங்க ஆன்மீகம் பண்ணும்போது நான் எனக்கு நினச்சிக்குள்ளே கர்த்தர் பேசினேன் என்னென்னா, இன்னும் என்னை நான் தகுதிப்படுத்தணும், இன்னும் நான் மாறணும், இன்னும் என்னுடைய செயல்பாடுகள் மாறணும், என் காரியங்கள் மாறணும், கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஆனால் எனக்கு இதெல்லாம் நான் என் மனசில் இருந்துச்சு. அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. அண்டா இனிமேல் எந்த பலனையும் நான் எதிர்பார்த்து ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. நான் வேலை செய்வேன், உமக்காக செய்வேன். நீர் எனக்கு என்ன செய்ய நினைக்கிறோம் அதை செய்யும், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நினைக்கிறோம் அதை செய்யும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் அன்றைக்கி என்னோடு கூட பேசினார். நான் எல்லா பிரசங்கத்தையும் எழுதுவேன். யார் பேசினாலும் பிரசங்கத்தை எழுதி நான் அப்படி வீட்டில் போய் தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. 1-2 பேர் நீங்கள் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதை தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பலனாக இருக்கும். அப்போது அந்த சாலமோனுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவரை அதாவது சேவிக்கணும், அவரை பின்பற்றணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் பின்னிட்டு திரும்பாதபடிக்கு நீங்கள் பின்பற்றும் பொழுது நீங்கள் இடைவெளியிலே நின்று விடாதபடிக்கு சில பிரச்சனைகளும் சில போராட்டங்கள் வரும்பொழுது என்ன செஞ்சக்கூடாது, பின்னிட்டு திரும்பிடவே கூடாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம எதிர்பார்க்குற அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, என்ன ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணி என்ன செய்ய, எனக்கு நான் எதிர்பார்த்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த உயர்வு எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்தேன் எனக்கு ஒரு முன்னுரிமை வரும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல. இதெல்லாம் கர்த்தரை முறுமுறுக்க சொல்லிடும். நம்ம ஜெபம் பண்ணி என்ன செய்ய, அப்படி செய்யவே கூடாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. நாம் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னை கொண்டு ஆலயத்தை கட்ட விரும்புகிறதுனால நீ அவர் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, உற்சாக இருதயத்தோடு என்ன செய்யணும், அவரை சேவிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, அவரை பின்பற்றணும், அவரை ஆராதிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆராதனைக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சியோடு ஆராதனை, ஆனந்த சத்தத்தோடு விடுதலையோடு கூட ஆராதனை, பரிசுத்தத்தோடு சுத்த இருதயத்தோடு ஆராதனை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. இடைவிடாத ஆராதனை, நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நாம் என்ன செய்ய, உற்சாக இருதயத்தோடு கர்த்தரை ஆராதித்து அவரையே பின்பற்றணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த யோவான் 21 வாசிக்கிற வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோவான் 21 நல்ல வசனம். யோவான் 21:22 நான் கூட அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இதே வசனத்தை கடந்த நாட்களில் மோகன்சி அவங்க அந்த வசனத்தை சொன்னாங்க. யோவான் 21:22 அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி, நீ அவனை ஏன் பார்க்குற இல்லையா, அவங்கள பார்க்காது, நீ மற்றவங்கள பார்க்காதீங்க,
நான் வருமளவும் அவன் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு என்ன, நீ அதை ஏன் பார்க்குற? நீ என்னை பின்பற்றி வா, இல்லையா? நீ என்னோடு வா, நீ என்னை பின்பற்று, நீ அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம்னு இயேசு சொல்கிறா, இல்லையா? அந்த பேதுரு சொல்லும் பொழுது யோவானை பார்த்து தான் கேட்பார், அண்டா இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நான் வருமளவும் இவன் இருக்க, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்று, நீ என்னை பின்பற்ற, நீ என்ன இடத்துல அன்பு கூறு, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்ன இடத்துல அன்பு கூறுகிறாயா? கத்மயம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார், அவர் நம்மளை நேசிக்கிறார். நாம் உண்மையாக அவரை நேசிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தருடைய வேலையை நாம் இந்த நாட்களில் பிரியத்தோடு உற்சாகமாய் பலத்தோடு நம்ம செய்வோம். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அவர் நமக்கு எவ்வளவோ காரியத்தை செஞ்சிருக்காரு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. மற்றவங்களை நம்ம இது பண்ணவே கூடாது. இவங்க காரியம் என்ன, அவங்க காரியம் என்ன, அவங்கெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படியா இருக்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க. நாம் பின்பற்றுவோம், இல்லையா? நானும் நீங்களும் இயேசுவை பின்பற்றுவோம், நானும் நீங்களும் தேவனை பின்பற்றுவோம். நான் வருமளவு அவன் இருப்பான், உனக்கு என்ன, நீ அதை பார்க்காத. மற்றவங்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் உங்களை கொண்டு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார், கர்த்தர் உங்களை கொண்டு குடும்பத்தை கட்ட விரும்புகிறார், தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரை ஆராதித்து அவரை பின்பற்றணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நீ என்னை பின்பற்றி வா அப்படி சொல்லுவார்ல பேதுருக்கிட்ட. 2 படகை கொடுத்துருவார், 2 படகு நிறைய மீனை கொடுத்துட்டு சொல்லுவார், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றுவான். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். எவ்வளோதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதத்தை அல்ல, தெய்வத்தை பின்பற்றணும். ஆசீர்வதித்த தேவனை பின்பற்றணும். நமக்கு நல்ல வீட்டை கொடுத்த தெய்வத்தை பின்பற்றணும், நல்ல ஊழியத்தை கொடுத்த தெய்வத்தை பின்பற்றணும். நான் சபையை பின்பற்ற மாட்டேன், சபையை கொடுத்த தெய்வத்தை பின்பற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா இருக்காங்க. அல்லேலூயா. தேவனை ஆசீர்வதிக்கிறார். என்னைக்கு என்ன ஆசீர்வதிப்பார், என்னைக்கு தேவனை உயர்த்துவார், கைவிடவே மாட்டார். எவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்தார், இந்த ஊழியம் எவ்வளவுதான் பள்ளிக்கு பெருகினாலும் ஊழியத்தை கொடுத்த தேவனத்தை நான் பின்பற்றணும். எவ்வளோ நேரம் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறதில்ல, எவ்வளோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கேங்கிறது தான். தேவனை தான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் அங்கே ஊழியம் போனேன், கிராம ஊழியத்துக்கு போனேன், அங்கே பேசினேன், இங்கே போட்டோம், மீட்டிங் போட்டோம், அங்கே போட்டோம், இங்கே போட்டோம், எல்லாம் சரி. நீ என்கிட்ட இருந்த நேரம் எவ்வளவு, எனக்கு முன்னால் இருந்த நேரம் நீ எவ்வளவு, எவ்வளவு ஊழியம் செய்தாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. நான் கிழக்காமல் போகும்போதெல்லாம் நான் வேலை பார்த்த கம்பெனி வாசலை பார்ப்பேன். சம்பளத்துக்காக ரொம்ப நேரம் காக்க வைப்பாங்க. அவங்க அப்பா காலத்துக்கு பிறகு, அவங்க அப்பா காலத்து சனிக்கிழமை மத்தியானம் உள்ளே போகும்போது ட்ரெஸ்ஸை சேஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடி சம்பளத்தை கவரை கொடுத்துருவாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு போன்னு மத்தியானம் சாப்பிட்டு உள்ளே போகும்போது 2:30 மணிக்குள்ள போகும்போது அவங்க அப்பா காலத்துக்கு பிறகு சம்பளத்துக்காக அந்த வாசலில் உட்காந்துருப்போம். அண்ணா பணம் வரலம்பாங்க, அப்படிம்பாங்க. பேங்கில் அப்போ யூகா பேங்க் நிறைய பணம் கிடக்கும், ஆனால் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவன் அந்த சம்பளத்துக்கு நான் காத்து உட்காந்துட்டே இருப்பேன். சம்பளம் கொடுத்தா தான் சில காரியத்தை நான் வீட்டில் வந்து செய்ய முடியும். ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப கஷ்டம். சம்பளம் கொடுத்த பிறகு அதில் அந்த ஏத்தாப்பில் அந்த தனராஜ் சவுளி கடை முடுக்கில் ஒரு மண்ணெண்ணெய் கடை உண்டு பின்னால். அதில் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு ஸ்டவ் வைப்போம், காலையில் சாப்பாடு ஆக்கணும், ஆராதனை நடத்தணும். அதில் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு இருக்கிற சாமானை வாங்கிட்டு நான் வருவேன். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. நான் கண்ணீர் விட்ட நாட்கள்லாம் உண்டு, ஆனால் என் தெய்வம் என்னை கைவிடவே இல்லை. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. ஒரு சம்பளத்துக்கு நான் இவ்வளோ நாள் காத்திருந்துருக்கிறேன். நான் தான் முதல்ல கேட்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் சீனியர் கேளுங்கம்மா, என்னென்ன சம்பளம் போடலையா அப்படி கேட்பேன். இருங்கடா இருங்க வந்துடும். அதான் ரொம்ப இதாக நடத்துவாங்க, ஒஸ்ட்டாக நடத்துவாங்க, நடத்துவாங்க. கஷ்டமாக தெரியும், கீழ்த்தரமாக நடத்துவாங்க. ஆனால் என் தெய்வம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கசக்கி புழிஞ்சுதான் சம்பளம் கொடுப்பாங்க. அந்த ஆண்டவருக்காக ஒரு 4 மணி நேரம் கூட தேவ சமத்தில் இல்லைன்னா என்ன வாழ்க்கை. கத்மயம் உண்டு. அல்லேலூயா. காலையில் 8:30 மணிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு ஓடணும், இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நினச்சி பாருங்கள், 8 மணி நேரம் வேலை பார்த்து 10 மணி நேரம் வேலை பார்த்து ஓவர் டைம்லாம் வேலை பார்த்து அந்த சம்பளத்துக்கு காத்திருக்க பண்ணி. அரசாங்க வேலை அப்படி இல்லை, பெரிய கம்பெனி. இது பெரிய கம்பெனி தான், 60 பேர் வேலை பார்த்த இடம்.
ஆனால் கடைசியில் அவங்க பிள்ளைகள் அந்த காரியத்துக்கு வரும் பொழுது அந்த தொழிலாளிகளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் சம்பளம் கிடைக்காது. ஆனால் கர்த்தருக்காக நாம் இன்னைக்கு வேலை செய்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வேலை செய்யணும். வேலை செய்யாமல் நம்ம சாப்பிட முடியாது. நீ உழைக்காமல் சாப்பிடாத பைபிள் சொல்லுது. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்தாலும் நான் வேலை செய்யணும், உழைக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுங்க, அவரை சேவிக்கணும். மகனுக்கு சொல்கிற காரியம். மூன்றாவது அதே வசனத்தை வாசிப்போம். அதே வசனம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். மூன்றாவது, நீ அவரை தேடணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. எப்படி தேடுறது? பைபிள் படித்தா அவரை தேடலாம், ஜெபம் பண்ணும்போது தேடலாம், தேடுகிற அனுபவம். இந்த பைபிள் எதுக்கு வாசிக்கிறோம்? இந்த பைபிள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது? இந்த பைபிளை ஏன் வாசிக்கணும் இல்லையா? பைபிள் எதுக்கு நம்ம வாசிக்கணும்? இதை வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜெபம் பண்ணுறோம், ஆராதனைக்கு போகிறோம், ஸ்தோத்திரம் மற்ற காரியங்களை செய்கிறோம். ஏன் பைபிளை வாசிக்கணும் அப்படின்னா, மறைந்திருக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்வது அந்த பைபிள். இதை படிக்க படிக்க ஆண்டவராகி தேவனை அறிந்து கொள்ள முடியும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை முகமுகமாக தரிசிக்கணும், பைபிளை படிக்கணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற தேவனை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு என்ன சொல்ற? தாவீது என்ன சொல்கிறான்? நீ அவரை தேடணும், நீ காணும்படியாய் தேடணும், உனக்கு தென்படும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டினா அவர் என்றைக்கு உனக்கு கை விட்டுருவார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவரை தேடுகிற அனுபவம். தேடுகிறதுனா காண்கிற அளவுக்கு தேடணும். அவரை கண்டடைத்தக்க ஏசாயா இல்லையா? ஏசாயா 55:6 அவரை கண்டடைத்தக்க தேடுங்கள் இல்லையா? அவரை காண்ற வரைக்கும் நம்ம விடவே கூடாது, அவரை பார்க்கணும். யாக்கோபு அவன் விடியுமளவு போராடினான், அவன் தனித்து இருந்தான் இல்லையா? அவன் 2 பரிவாரங்களோடு கூட வந்து அவன் அவ்வளோ ஜெகஜோதியாக வாரான். அண்ணனுக்கு பாட்டாக பிரித்து பாட்டுறான். இது அவனுக்கு, இது அவனுக்கு, உன்னை தாண்டி ஒன்று. அதுக்குள்ள அவன் திருப்தி ஆயிடுவான், நம்மளை தப்பிக்க விட்டுறான். ஆனாலும் மனசு அவன் செஞ்ச தப்பு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு அக்கறைக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவன் தனித்திருந்தான். இயேசுக்கா தேவனுக்காக தனித்திருந்தான். கத்மயம் உண்டாலும். ஹல்லேலூயா. நான் சம்பாத்தியம் 2 பரிவாரங்களோடு கூட வாரேன். அது சொல்கிறான் இல்லையா? நான் வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாரம். ஆனால் இந்த 2 பரிவாரம் இருந்தாலும் எனக்கு ஆறுதல் கிடையாது. நான் செஞ்ச தப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோத்தையும் ஓரம் கட்டிட்டு தேவனுக்காக தனித்திருந்தான், தேவனோடு போராடினான். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் அவனை தொட்டு ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விடமனைட்டான். கண்டடைத்தக்க தேடணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவரை காண்கிற அளவுக்கு நம்ம தேடணும். ஜெபம் பண்ண முட்டங்கால் போட்டவுடனே உடனே நமக்கு அந்த லேடி கிடைக்காது. ஜெபம் பண்ணவங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் போட்டால் தான் அந்த நடத்தை நமக்கு தெரியும். தேவ பிரசனம் அப்படி இறங்கும் இல்லையா? தேவனமோடு கூட இடையப்படுவார். நமக்கு அந்த வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. போய் அப்படி ஜெபம் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்றும் தெரியாது, கண்ணை மட்டும் தான் போடும், இருட்டாக தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸ்தோத்திரம் போடப்பட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஒரு மெல்லிய சத்தத்தை நீங்கள் கவனிக்க முடியும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறான், உன்னை கொண்டு ஆலயத்தை கட்டுன்னு நினைக்கிறப்பா தம்பி, ஆனால் நீ என்ன செய்யணும்? கர்த்தரை காணத்தக்க நீ தேடு. நீ அவரை விட்டுட்டினா அவர் உன்னை கைவிட்டுருவார். ராஜ்யம் இன்னும் நாங்கள் என் கையில் தான் இருக்குது, அதை உங்களை தந்தால் நிற்காது தம்பி. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னை கொண்டு கட்டணும்னு நினைக்கிறார், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். நீங்கள் கர்த்தரை கண்டடைத்தக்க தேடுங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார்.
கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவரை காணும் மட்டும் தேடுங்க. அவர் உங்களோடு கூட பேசுகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தரை தேடுவதனால ஒரு நன்மையும் குறைவிடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுடைய இருதயம் மகிழும். கர்த்தரை தேடும் இருதயத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். யார் என்ன சொன்னாலும் வராது. ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நீ அவரை கண்டடையத்தக்க தேடு. நீ அவரை தென்படுகிற அளவுக்கு உன்னை தேடு. நீ அவரை விட்டு விலகிறாத. நீ விட்டுட்டேன்னா அவர் உன்னை கை விட்டுருவார். உன்னை பயன்படுத்த முடியாது. அதனால் மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான்காவது காரியம். நான்காவது அதே வசனத்தில் அந்த 10 வசனத்தை வாசிக்கும். 10 வசனம். இப்போதும் எச்சரிக்கையாக இரு. இந்த பரிசுத்த ஸ்தலமாக ஆலயத்தை கட்டுவதற்கு இப்போதும் நீ எச்சரிக்கையாக இருக்கணும். நான்காவது எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாரும் கரங்களை விதி சொல்லுவோமா? நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். தந்திரங்கள் நிறைய, தந்திரமான காரியம். நம்ம உயர்வு நிறையதுக்கு பிடிக்காது. நம்ம வளர்ந்து வர்றது எல்லாத்துக்கும் பிடிக்காது. குடும்பத்துக்கே பிடிக்காது இல்லையா? குடும்பத்துக்கே பிடிக்காது. அடுத்தவங்கள சொல்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு இரத்த சம்பந்தமான உறவுக்கு கூட உங்கள் வளர்ச்சி பிடிக்காது. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த யோசுவா 23:11 வாசிக்கிறோம் இல்லையா? அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவதில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மார்க் 13:5 ஆமாம், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கை. மார்க் 13:5 ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கை. உங்களை வஞ்சிக்கக்கூடாது. நாசுக ரொம்ப ரகசியமாக வேலை பார்ப்பாங்க. ரகசியமாக உங்களை கவிழ்ப்பதற்கு, ஆமாம், உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு சில வேலைகள்லாம் நடக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். கத்மயம் உண்டாகலை. இல்லையா? நம்மளால் அடிக்கடி சொல்லவே, ரோட்டில் போகும்போது சின்ன பையங்க ஆமை இருக்கு இல்லையா? ஆமையை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமை சாகாது, அது அப்படியே தவுண்டு போயிட்டே. ஒரு புண்ணியவான் போவார். புண்ணியவான் ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டார். புண்ணியவான் அவர் பார்த்துக்கிட்டே போகும்போது சொல்லுவார், ஐயோ பாவம், ஐயோ பாவம். திருப்பி போட்டு அடித்தா செத்து போயிடும், மாற்றி போட்டு அடித்தா செத்து போயிடும். ஐயோ பாவம். அப்படியே தம்பி மாற்றி போட்டு அடிங்கடா, அது சாகுண்டா அப்படின்னு சொன்னால் பெரிய தவறு இல்லையா? இது பெரிய தவறு தானே. ஆனால் அவர் என்ன சொன்னார்? புண்ணியவான், ஐயோ பாவம், திருப்பி போட்டு அடித்தா செத்து போயிடும். உடனே பையங்க யோசிப்பாங்க, ஐயோ பாவம், திருப்பி போட்டு அடிச்சு செத்து. ஒன்று ஆமையை பிரட்டி போடுறா, அப்படி பிரட்டி போட்டு அடித்து கொண்டுருவாங்க. கத்துமயம் முன்னாள் இல்லையா? கத்துமயம் முன்னாள் இல்லையா? இது புண்ணியவான் செய்கிற காரியம். சிலவங்க புண்ணியவான்கள் மாதிரி வருவாங்க, பரிசுத்தவான்கள் மாதிரி பேசுவாங்க. நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். கத்துமயம் உண்டாவதாக. இல்லையா? சிலவங்க சொல்கிறது ரொம்ப விவரமாக சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகலையோ, அவங்க அங்கே நின்னாங்களே, அப்போ அவங்க நம்மக்கிட்ட போகலைன்னு சொன்னாங்களே, எப்படி அங்கே போனாங்க? இவங்க நம்மகிட்ட அப்படி சார், நீங்கள் அங்கே போகலையோ, ஏன்னா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ, அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போகலையோ, உங்களுக்கு லேட் ஆகிட்டோ, உங்களுக்கு வேலை இருந்துச்சோ, அவங்கள அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வந்துட்டா இப்போ நாம் யோசிப்போம், நம்மகிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கான் இல்லையா? ஆமாம், இந்த சில பிரச்சனைகளை பிசாசு அப்படி தான் நம்ம குடும்பத்தில் கொண்டு வருவான். ரகசியமாக கொண்டு வருவான். அதை நேரடியாக போட்டு விட மாட்டான். என்றைக்கே பிசாசு நேரடியாக எதையும் செய்ய மாட்டான், மறைமுகமாக தான் செய்வான். ஏவாள்கிட்ட மறைமுகம் தான் செஞ்சான். எல்லா கனியும் புசிக்கலாமா? எல்லாம் புசிக்கலாம், இந்த ஒன்று மட்டும் புசிக்க. அப்போ நீங்கள் தேவனை போல் மாறுவேன்னு. அது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை. ரொம்ப நாளாக பிசாசு அவர்கிட்ட பேசி 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 என்ன செஞ்சான்? விலை பண்ணிட்டான். கத்துமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்றைக்குமே தந்திரமுள்ள பிசாசு, தந்திரமுள்ள ஆவி உங்கள் வாழ்க்கையில் வந்துடவே கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும்.
உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் உங்களை கட்டுவதற்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக விரும்புகிறார். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இன்னொரு சத்தத்தை நீங்கள் கவனமாக கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் பில்டப் பண்ணுவது அவருடைய எண்ணமாக இருக்கும். தாவீதை பில்டப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி சவுளுடைய எண்ணமாக இருந்துச்சு. தாவீதை கொண்டு முன்னிறுத்துவான், அனுப்போம் அப்படி சொல்லுவான், முன்னால் கொண்டு போய் நிறுத்துவான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால ஜெயம் தாவீதுக்கு. கத்திமயம் நல்லோய்யா. ஆனால் சவுல் என்ன செஞ்சிருமா, தாவீதை நீ போ அப்படி சொல்லுவான். நீ போ, நீ விழணும். தாவீது விழப் பண்ணுவதே சவுளுடைய எண்ணமாக இருந்தது. தாவீது அழிந்து போகணும். ஆனால் தேவ அபிஷேகம் அவனுக்கு இருந்ததுனால அவன் எதை செஞ்சால் கர்த்தர் அவனுக்கு சாதகமாக்கி கொண்டே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை நீங்கள் விழப் பண்ணணும்னு நினைக்கிறத கர்த்தர் உங்களை தாங்குவார். நீங்கள் கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு, ஏமாந்துடக்கூடாது. இன்னொரு சத்தத்துக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுத்துடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைக்கு செவி கொடுத்துடாதீங்க. அது பரிசுத்தவானாக இருக்கலாம், பரிசுத்தவான்கள் மாதிரி இருக்கலாம், புண்ணியவான் மாதிரி இருக்கலாம். ஐயோ பாவம் இல்லையா, ஐயோ பாவம். மயம் உண்டாவதா, அல்லேலூயா. நேற்று தம்பி பேசலாம், நேற்று மயம் உண்டாவதா, அல்லேலூயா. எப்படி நீங்கள் வாரந்தோறும் வாரீங்களா? தம்பி ஒரு வாரம் மட்டும் வரமாட்டேன், மற்ற 3 வாரமும் தம்பி அந்த ரோட்டில் நான் இருப்பேன், குறுக்கிச்சாலை ஓட்டப்பட ரோட்டில் நான் இருப்பேன். கத்திமயம் உண்டாவதா, அல்லேலூயா. அங்குள்ள கிராமத்தில் நாங்கள் இருப்போம். ஐயோ பாவம், அண்ணன் நம்ம விளையணும், எந்த விளையனமாக இருந்தாலும் நாங்கள் அங்கே இருப்போம். கத்திமயம் உண்டா, அல்லேலூயா. ரொம்ப பரிதாபமாக, ஐயோ அண்ணன் பாவம், அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படுத்தா தான் உண்டு. கத்திமயம் உண்டாவதா, அல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்துக்கூடாது. பட் இவங்களே அவங்க பரிதாபப்படுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். கத்திமயம் உண்டாவதா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த 1 Corinthians 10:12 நீங்கள் விழாதபடி நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடை. 1 Corinthians 10:12 நான் நிற்கிறேன், சரியாக இருக்கிறேன், நான் எல்லாத்துலையும் சரியாக இருக்கேன், என்னை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, என்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது சொல்லாதீங்க. நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். கத்திமயம் உண்டாவதாக, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:16 உபதேசத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், வசனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி பிரசங்கம் மாறி மாறி வருது இல்லையா, வசனத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உபதேசத்தில் போதிக்கப்படுவதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தவறான உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுத்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 5வதாக கடைசியாக அந்த வசனத்தை வாசிங்க, முடிப்போம். 1 நாளாகமும் 28 12 28 12 ஆக சாரி 10 வசனம் 10. இப்பொழுது எச்சரிக்கையாரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தரை தெரிந்து கொண்டார். நீ திடம் கொண்டு அதை நடத்து. அல்லேலூயா. நீ திடம் கொண்டு அதை செய். கர்த்தமயம் உண்டாது, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை கட்டும்னு நினைக்கிறார். தேவன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டும்னு நினைக்கிறார். ஒரு ஊழியத்தை கட்டணும்னு நினைக்கிறார். நீ திடம் கொண்டு அதை செய். நீ திட்டம் கொண்டு அதை செய். மகனுக்கு தகப்பன் சொல்கிற அறிவுரை. கர்த்தமயம் உண்டாவது, அல்லேலூயா. நான் தருவேன், நான் பார்த்துக்கிடுதேன் அப்படிலாம் கிடையாது. நீ திடம் கொண்டு அதை செய். கர்த்தமயம் உண்டாவது, அல்லேலூயா. நீ திடப்படு, உன்னை திடப்படுத்து, உன்னை சரிப்படுத்து. நீ ஆலயத்தை கட்டணும், கர்த்தர் வாசம் பண்ண ஸ்தலத்தை கட்டணும், ஊழியத்தை கட்டணும், குடும்பத்தை கட்டணும். எத்தனையோ குடும்பங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சாபத்துக்குள்ளே கிடக்கிற அந்த குடும்பங்களாம் கட்டப்படணும். அநேக குடும்பங்களை கட்டுவதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இது மகிமை உண்டாவது, அல்லேலூயா.
பாழாய் கிடக்கிற குடும்பத்தை யார் கட்டுவது? நானும் நீங்கள் தான் கட்டணும். அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், பிரயாசப்படணும். அந்த குடும்பம் கட்டப்படணும். ஒரு குடும்பம் கட்டப்படணும். ஒரு குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். நீங்கள் திடம் கொண்டு காரியத்தை நடத்து, இசை. எஸ்ராவுக்கு சொல்வார் இல்லையா, கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அந்த 10:4 சொல்கிறார் இல்லையா, கத்மயம் உண்டாவது. எஸ்ரா ஜனங்களை கட்டினா, நெகேமியா ஆலயத்தை கட்டினா. கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ரா 4:1 அதில் 3 வரைக்கும் வாசிக்க முடியும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதே போல் யோசுவாவிலே அந்த யோவான் 16:13 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:14 வாசிக்கிறோம். கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. திருவசனத்தை நீ தைரியமாக சொல்லணும், திடப்படுத்தி. கத்மயம் உண்டாவதாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ குடும்பத்தை கட்டுவதற்கு, ஊழியத்தை கட்டுவதற்கு நீங்கள் திடம் கொடுங்கள். உங்களை தைரியப்படுத்துங்கள். நீங்கள் உருவாகுங்க, ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஒரு 5 காரியத்தை நான் சொன்னேன். சோத்திரம். தாவீது தன் மகனாய குமாரனுக்கு சாலமோனுக்கு சொன்ன அறிவுரை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சரியான அறிவுரை சொல்லணும். ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் நீ நடத்து. அவன் முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. நீ கற்றுக்கொண்ட கற்பனைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும்னு உபாகமத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் சரியானதை கற்றுக் கொடுக்கணும். இயேசுவே, துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துகிறேன். தேவனை கர்த்தர் நானே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சமாதானம் பெருகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் நிறைய இடங்களிலே பிள்ளைகளால் வேதனை, பிரச்சனை, அங்கலாய்ப்புகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறிந்து கொள்ளணும். முழு இருதயத்தோடு, உற்சாகத்தோடு நாம் அவரை சேவிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை பின்பற்றணும். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். 3வது, நாம் அவரை தேடணும். தென்படுகிற அளவுக்கு நாம் தேடணும். அவரை விட்டு விலகிடக்கூடாது. கர்த்தரை நாம் தேடுகிற ஒரு அனுபவம். 4வது, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம எல்லா விஷயத்துலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எல்லா காரியத்திலையும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். 5வது, நீங்கள் திடம் கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை கட்டுவதற்கு அவர் உங்களை பயன்படுத்துவாராக. உங்களை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்வார். அநேக குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் அப்படி எல்லாரும் எளிமை நின்று, ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நீ கட்ட விரும்புகிற கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்ட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு ஆலயத்தை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். தேவன் உங்களை கட்டுறவளாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. விசாரிப்பு இல்லாத கிடக்கிற ஸ்தலத்தெல்லாம் அவர் உங்களை கொண்டு கட்டுவார். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை அவர் உங்களை கொண்டு கட்டுவார்.
அல்லேலூயா. தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் சொந்த பந்தத்தில் ஆண்டவர்களை பயன்படுத்துவார். அவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்துகிறவர். நீர் எங்களை கொண்டு கட்ட போகிற அநேக காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இடிந்து கிடக்கிற குடும்பங்களை, இடிந்து கிடக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் எங்களை கொண்டு, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுவார். உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எல்லா வியாதிகள் மாறணும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பலகீனங்கள் மாறணும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கணும். பலகீனப்பட்டிருக்கிற இடத்துல வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வல்லமை இறங்கட்டும். எல்லாம் உயிரடையட்டும், பலன் அடையட்டும். செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்படுவதாக செயல்படட்டும். ஆண்டவரே, எல்லா அந்நிய கிரிகள், பொல்லாத வல்லமைகள் அகன்று போகட்டும். குடும்பத்தோடு போராடுகிற ஆவிகள், குடும்பத்தோடு போராடுகிற ஆவிகள், எல்லா மனுஷிய விரோதமான ஆலோசனைகள், அந்நிய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ரீபாலாபா சங்கரதி கபாலாபா வெள்ளி சூனி ஆவியின் கிரிகள் அழிக்கப்படட்டும். நசனா இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். அதிகாரமுள்ள நாம நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். படிப்புக்குண்டான தேவைகள் சந்திக்கப்படணும். குடும்பத்துடைய அனைத்து விதமான தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திப்பீராக. ஒவ்வொரு மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இருக்கிற கடன் அடைக்கிறத உதவி செய்யும். எல்லா கடன் அடைக்க உதவி செய்யும். நீயோ கடன் வாங்காதிருப்பார். அநேக ஜாதியில் கடன் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிறவங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உங்களை ஆசீர்வதிப்பார். தரித்திரங்கள் மாறட்டும். உங்கள் தரித்திரங்கள் மாறட்டும். நெருக்கங்கள் மாறட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். தேவையில்லாத செலவு வரக்கூடாது. ஆண்டவரே, வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லாரும் கரங்களை வைத்தோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வட்டி கடைக்காரன் சாப்பிடக்கூடாது. மெடிக்கல் செலவு வரக்கூடாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். தேவையில்லாத செலவு வரக்கூடாது. என் வருமானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது கொஞ்சம் வருமானம், எந்த வருமானமாக இருந்தாலும் எல்லாரும் கரங்களை வைத்திச்சோம். என் வருமானத்தை ஆசீர்வதிங்க. நான் அப்படி ஆண்டவர் என் காணிக்கெல்லாம் ஆசீர்வதிக்கணும். நான் தேவையில்லாத செலவு அப்போ நான் ஜெபம் பண்ணணும். தேவையில்லாத செலவெல்லாம் நான் பண்ணக்கூடாது ஆண்டவரே. வீணான மெடிக்கல் செலவு வரக்கூடாது ஆண்டவரே. கொடுக்குற காணிக்கெல்லாம் நீ ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியத்துக்கு அது பயன்படணும் ஐயா. என் குடும்பத்துக்கு அது பயன்படும். என் பிள்ளைகளுக்கு பயன்படணும். மக்கள் கொடுக்குற பணங்கள் ஆண்டவரே, அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். என் பிரயாசத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்கணும். என் குடும்பம் அனுபவிக்கணும் ஆண்டவரே. தேவையில்லாத செலவு வரக்கூடாது. எல்லா கணவன்மார்களுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆலையில் எல்லா குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த எல்லா குடும்ப தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கணும். அவங்க வருமானம் மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க தேவையில்லாத செலவு பண்ணவே கூடாது. தேவையில்லாத செலவு பண்ணவே கூடாது. அவங்க வருமானம் மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. வேலைக்கு ஆசீர்வதிக்கிறோம். நல்ல எதிர்பார்க்கிற வேலையை கொடு, வருமானத்தை கொடு. தேவைகளை சந்தையும், கஷ்டங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. எல்லா வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வருமானம் பெருகணும் ஐயா. வருமானம் பெருகணும். கஷ்டங்கள் மாறணும் ஐயா. குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு மாதத்துடைய தேவையெல்லாம் சந்திக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் யாருக்கிட்ட கை நீட்டக்கூடாது ஆண்டவரே. உண்மை நோக்கி கை நீட்டுகிற, கையை உயர்த்துகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும். நீர் உம்முடைய கரங்களை திறக்க
அவை நன்மையினால திருப்தியாகும். கர்த்தாவே ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா, மகிமைப்படுங்க. எல்லாருடைய வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும். இன்னைக்கு மாலை கூட்டத்தை ஆசீர்வதியும், சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதியும், மகிமைப்படும். செபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வேலைக்கு போகும்போது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக ரோட்டில் போகும்போது மிகவும் கவனமாக போக வேண்டியிருக்கு. நீங்கள் வேலைக்கு போனாலும், பிள்ளைகள் வேலைக்கு போனாலும், படிக்க போனாலும், சைக்கிளில் போனாலும், டூ வீலரில் போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள அனுப்பி விடுங்க. நான் அன்னதினமும் பார்ப்பேன், ரோட்டில் நின்று பார்த்தா அவ்வளோ ஸ்பீடு. அவன் கண் மூக்கு தெரியாமல் தான் ஸ்பீடு. ஏன்னா நமக்கு நேரம் ஆயிட்டு. பிள்ளைகள் ஸ்பீடாக போகிறாங்க, வேலைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. கொஞ்சம் முன்னக்கூட்டியே அந்த வேலையை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எல்லோரும் கரங்களை வதி ஜெபம் பண்ணுமா. வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம், வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம், வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் கர்த்தாவே உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், மகிமைப்படும். எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னுடைய எப்போது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்